என்ன இருந்தாலும் சுகி சாரை நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. அதுவும் திடல் தற்குறி அப்படிலாம் நான் பேச நினைக்கும்போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இவரை திடல் தற்குறின்னு சொல்லியிருக்கக்கூடாது. இவர் ஒரு தற்பெருமை தற்குறி அப்படிங்கிறத நானே இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஓ, அப்படியா விஷயம்? ஆமாம், அது என்ன ஆளாளுக்கு கமெண்ட்ல வந்து பார்ட் 3 வேணும், பார்ட் 4 வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரை பார்த்தா பாவமாக தெரியலையா உங்களுக்குலாம்? தாத்தாவை பார்க்க உனக்கு பாவமா இல்லை பாட்டி? ஸோ நீங்கள் கேட்டதுக்காக சுகி ப்ரோ சேட்டைகள் பார்ட் 3 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அவருடைய தற்பெருமை உருட்டுக்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சுகி ப்ரோ மட்டும் இல்லைனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் வேலைக்கு ஆளே இல்லாமல் போயிருக்கும். புரியல? இந்த வீடியோ பார்த்துட்டாங்க புரியும். இப்ப இருக்கிற நிறைய கலெக்டர்ஸ் என் புத்தகத்தை படித்த ரசிகர்கள் என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க, உங்க பேச்சு எழுத்து எங்களை வாழ வச்சு. பாத்தீங்களா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கலெக்டர்ஸ் இவருடைய பயங்கர ஃபேனாமா. இவருடைய எழுத்தும் பேச்சும் தான் அவங்க எல்லாரையும் வாழ வச்சுதான். அதுவும் இவர் ஒரு நிகழ்ச்சிக்கு பேச போன போது நான் வரத்துக்கு முன்னாடி அவரை பேசுகிறே வேண்டாம்னு சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போதெல்லாம் அவர் புக்கு தான் எனக்கு துணையாக இருந்தது அப்படின்னு அந்த ஊர் கலெக்டர் சொன்னாராமா. ஆமாம், பெரிய கந்தசஷ்டி கவசம் தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு படுத்தா துணையாக இருக்கும். இந்த உருட்டு பத்தாதுன்னு இன்னொரு உருட்டு வேறு உருட்டி விட்டுருக்காரு. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. எனக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் புக்கை படித்ததால வந்தது. நான் உங்களுக்கு கடமைப்பட்டவன். இவர் புக்கை படித்ததால் தான் கான்ஃபிடென்ட் வந்து அவங்களாம் கலெக்டர் ஆகிட்டாங்களாமா. அதனால அவங்க எல்லாரும் இவருக்கு கடமைப்பட்டவங்களாம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கலெக்டருங்களை வச்சு கதை எழுதுனது பத்தாதுன்னு சொல்லி அடுத்த ஜட்ஜுங்களை வச்சு ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ் இருந்தாங்க, அவங்க என்கிட்ட ஒரு முறை பர்சனலா சொன்னாங்க, சார் என்னைக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் டேயோ அன்னைக்கு நான் உங்க கேசட் தான் கேட்பேன். பாத்தீங்களா, ஹைகோர்ட் ஜட்ஜே தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி இவர் வீடியோ 1 மணி நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு எழுதுவாங்களாமா. ஓஹோ, அதனால தான் ஷூட் பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் வீடியோ பார்த்துட்டு இருந்திருக்கேன். திட்டுறதுக்கு பார்க்கறதும் தீர்ப்பு எழுத பார்க்கறதும் ஒன்னா. போ, அவன் விட்னஸ் வாய்தா விசாரணைன்னு சொல்லி அலைஞ்சி திரிஞ்சு கேஸை முடிச்சா நீங்கள் வந்து உங்கள் கேசட்டை பார்த்துட்டு தான் கேஸை முடிச்சாங்கன்னு அழுங்காமல் குழுங்காமல் சொல்லிட்டு போயிடுவீங்க. லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடுறாங்கல்ல. இந்த கலெக்டர்ஸ்லாம் என்னோட ஃபேன் பாய்ஸ் தான்ப்பா. இந்த ஜட்ஜுங்கெல்லாம் என் கேசட்டை கேட்டுட்டு தான் தீர்ப்பே எழுதுவாங்க இப்படின்னு உருட்டுனது பத்தாதுன்னு சொல்லி அடுத்ததாக சைக்காட்ரிஸ்ட்டுங்களையும் விட்டு வைக்கல. சைத்தான் அவனையும் விடலையா? சைக்காட்ரிஸ்ட்டுங்களாம் இவர்கிட்ட யோசனை கேட்டுட்டு தான் செமினார்ஸ் எல்லாம் எடுப்பாங்களாமா. சைக்காட்ரில எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களும் செமினார் எல்லாம் பண்ணும்போது ஏன் யோசனை கேட்பாங்க. என்கிட்ட யோசனை கேட்பாங்கன்னு சொன்னதை கூட விட்டுறலாம், ஆனால் அந்த பாடி லாங்குவேஜை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். ஏன் யோசனை கேட்பாங்க. கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். இந்த பாடி லாங்குவேஜ் மட்டும் இல்லை, இவர் எப்படா மேடையை காலி பண்ணுவார்னு சொல்லி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவர் கூட பேசுகிற பேச்சாளர்கள்லாம் கலாய்ச்சிட்டு ஒரு டைலாக் ஒன்று பேசியிருப்பாரு பாருங்க. நான் எப்போ ரிட்டையர் ஆவான்னு தெரியல, மேடையை விட மாட்டேங்கிறான், எப்படி பண்ணாலும் வந்து உட்காந்துடுறான், எப்படியாவது மேடையில் உட்காந்துடுறான் அப்படின்னு போங்க. ஹே, இந்த ரியாக்ஷனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஹேய், தேவர் மகன் கமலஹாசன் தலைவா, உனக்கு பேச்சு மட்டும்தான் வரும்னு பார்த்தா ஆக்டிங்கும் வருமா? இவ்வளவு நேரம் மனுஷங்களை வச்சு உருட்டிட்டு இது போதாதுன்னு அடுத்ததா ஒரு ஸ்டெப் மேலே போய் வள்ளலாரையும் வம்பு கிழித்திருக்காரு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன், சரிங்க எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். வள்ளலாருக்கு உள்ள ஏற்பட்ட மாற்றமும் அந்த ஞான நிலையும் நம்ம சுகி ப்ரோவோட வாழ்க்கையிலும் ஏற்பட்டுருச்சாமா. இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஞான நிலை இருக்கு அப்படிங்கிற உணர்வு எப்படி வள்ளலாருடைய 6ஆம் திருமுறையில் வெளிப்பட்டதோ அது மாதிரியாக என்னுடைய வாழ்விலும் ஒரு காலகட்டத்தில் வெளிப்பட்டதுனால, அதாவது நம்ம சுகி ப்ரோ ஒரு வாழும் வள்ளலாராமா. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். தன்னைத்தானே வள்ளலார்னு சொல்லிக்கிட்டது மட்டும் இல்லாம இன்னொரு இன்டர்வியூல போய் உட்காந்துக்கிட்டு நான் சொல்றதெல்லாம் ஒரு காலத்துல வேதமாகும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு முன்னாடி இருந்தவங்க சொன்னதுதானே சார் இன்னைக்கு வேதமாச்சு, அது மாதிரி நான் சொல்றது ஒரு காலத்துல வேதம் ஆகும் சார். ஆமா, பெரிய பாகுபலி ராஜமாதா இவர் சொல்றது அப்படியே வேதமாயிரும். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.